ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் கோழி பிரட்டல் வைக்க போகிறேன். அப்படின்னு பாருங்க, இது 2 கிலோ கோழி வெட்டி வச்சுருக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தான் இன்றைக்கு சமைக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வெங்காயம் முதல் வதங்குறதுக்கு கோகோனட் ஆயில் விட போகிறேன். இப்போ சட்டி சூடாகுது. நாங்கள் இதுக்கு இப்போ கோகோனட் ஆயில் நான் போடுறேன். இங்கே தெரியும் தானே, உறைஞ்சி போய் இப்படி தான் இருக்கும் கோகோனட் ஆயில். இதாலே ஒரு 2 மீசக்கரண்டி. இப்போ அந்த அது இறுகி இருக்கிறபடியாக அந்த அளவு தெரியலை. ஆனால் எனக்கு அது இந்த அளவு தெரியும். அடுத்து விடக்குள்ள நான் உங்களுக்கு அதில் சொல்கிறேன். 2 மீசக்கரண்டி எண்ணெய். இதுக்கு நான் பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிக்க போகிறேன். அதுக்குள்ளே போட்டு தான் செய்ய போகிறேன். எப்படி என்று பாருங்கோ, தொடர்ந்து பாருங்கோ, காட்டுறேன். பெருஞ்சீரகம், நல்ல பெரிய சிவப்பு வெங்காயம் 2. வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக வதக்கலாம். தாராளமாக போட்டு அப்போ நல்ல சுவையை கொடுக்கும். இது ஒரு 5 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போடுவோம். போட்டு இதெல்லாம் நல்லா போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதும் காட்டுறேன். வெங்காயம் அவ்வளோ வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் கோழியை வெட்டி வச்ச கோழி கொண்டோட போடுவோம். போட்டு நல்லா பிரட்டிட்டு மூடி விடுவோம். இப்போ கோழியை போட்டு நல்லா பிரட்டி விட்டுருக்குறேன். கொஞ்சம் உப்பும் போட்டால் உப்பு உங்களோட தேவைக்களவாக போடுங்க. நான் நல்ல சின்ன குட்டி தேக்கரண்டியால் ஒரு 2 கரண்டி போட்டிருக்கேன். அதோட இஞ்சி, உள்ளி, மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா விழுதாக அரைச்சிருக்கிறேன். இதை குத்தி தான் போட்டிருக்கிறேன். அம்மியில் இந்த உலக்க இது இப்படி குத்தி நல்லா நசிச்சு போட்டிருக்கிறேன். இதை நல்லா பிரட்டி மூடி விடுவோம். இப்போ பாருங்க, எல்லாம் வடிவாக போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நான் மூடி ஒரு 10 நிமிஷம் விடுவோம். இப்போ பாருங்க, ஒரு 15 நிமிஷமாக நல்லா வேகி கொண்டிருக்குது. கொஞ்சம் பிரட்டி பார்ப்போம். பார்த்தீங்களா, சத்தம் கேட்டது. இப்போ 15 நிமிஷம் விட்டேன். நான் நல்லா வடிவாக அவிஞ்சி பிரண்டு வருது. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. அது கண்ட அந்த கோழியின் ஊனத்திலே அப்படியே அவிஞ்சி வருது. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ மிளகாத்தூள் போட போகிறேன். பாருங்கோ, உங்களுக்கு உரைப்புக்கேற்ற மிளகாத்தூள் போடுங்க. கொஞ்சம் காரசாரமாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாருங்க போடுறேன். அவ்வளோ மீசக்கரண்டி 1 2 3. இது யாழ்ப்பாணத்தில் நாங்கள் தயாரித்த கறி பவுடர், மிளகாத்தூள் என்று சொல்லுவோமே, யாழ்ப்பாணத்து மிளகாத்தூள். அதுதான் இப்போ நான் போடுறேன். அது கடையில் நீங்கள் வாங்கலாம். கிங்ஸ் தூள், லீலா அப்படி இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனால் நாங்கள் எங்களோட கையால் செய்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லதும் சுவையும் கூட. அதோட என்ன நாங்கள் கலக்கிறோம்ன்றதும் எங்களுக்கு தெரியும். கடையில் வாங்குகிற பொருள் எங்களுக்கு என்ன கலக்கிறதுன்னு தெரியாது தானே. முழுக்க இந்த வடிவாக இருக்கா பிரட்டிட்டு மூடி விட போகிறேன். அதுக்கு பிறகு பாருங்க, சின்ன 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கிறேன். சின்னதான் வெட்டி வச்சுக்கிறேன். ஆனால் 2 பெரிய தக்காளி பழம் அதையும் போடுவோம். பால் விடுறையில் அந்த தக்காளி பழம் போட்டுட்டு மூடிட்டு வேணுமெண்டா கொஞ்சம் சுடு தண்ணி விடலாம். நாங்கள் பார்ப்போம். நீங்கள் தொடர்ந்து பாருங்க. இதை மாதிரி பிரட்டி விடுவோம். இப்போ பாருங்க, நான் வடிவெல்லாம் பிரட்டி விட்டுட்டேன். தூள் எல்லாம் போட்டு இப்போ நல்லா வதங்கி கொண்டு வருது. இப்போ இந்த வெட்டி வச்ச தக்காளி பழத்தை இப்படி மேலால் போடுவோம். நல்லா 2 பெரிய தக்காளி பழம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்படியே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி. இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா இதை பிரட்டி விடுவோம். சரியா, அவ்வளோதான்.
பிரட்டிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த ஹைலைட் பவுடர் நான் பிரித்து வச்ச ஹைலைட் பவுடர் இதில் ஒன்றும் இதாக சொல்கிறதுக்கு இல்லை. கருவாப்பட்டை, கராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு எல்லாம் அரைச்சி வச்ச பவுடர் தான் அது. போட்டு மிக்ஸ் பண்ணினா சரி. இவ்வளவு தான். இப்படியே சாப்பிடலாம். முடிஞ்சுது. இதை ஓப்பன் பண்ணினா சரி. கோழி பிரட்டல் ரெடி.